ஹலோ ஹாய் மக்களே, நான் சுதா சமையலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வெங்காய வடகம், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெண்டங்காயை நல்லா வணக்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புளி தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காய வடகத்தை போட்டுக்குவோம். வெங்காய வடகம் நல்லா பொரிஞ்சு விட்டு புளிக்குழம்புக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காய வடகம் தாளிச்சாச்சு. அடுத்து கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி. இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வெங்காய வடகத்தை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதோட. அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வணங்கும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாமே வணங்கிடுச்சு. இப்போ தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். 3 பேத்துக்குன்றதுனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை அவ்வளோ எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் இதையும் சேர்ந்து கலக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளியெல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ புளி தண்ணி நம்ம சேர்த்துக்குவோம். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா வெண்டங்காயை நல்லா வணக்கி வச்சுருக்கேன். கொதி வந்ததும் போட்டுக்கலாம், அப்போ தான் உடையாமல் இருக்கும். இதில் பாருங்கள், எனக்கு தேவையான ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் திருவி அரைக்க போகிறேன். இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். அடுத்து பாருங்கள், குழம்பு கொதிக்குது. இப்போ வெண்டைக்காயை போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் இருக்கும். இல்லைன்னா கொலன்னு ஆகிடும் வெண்டிக்காய். கொதி வரட்டும் நல்லா. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ தேங்காயை சேர்த்துக்குவோம். பாருங்கள், அரைச்சி வச்சுருக்க வெறும் தேங்காய். இதே தேங்காய் ஊற்றாமலும் வைக்கலாம், சூப்பராக இருக்கும் அதுவும் குழம்பு. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்போதுமே புளிக்குழம்பு வைக்கும்போது கொஞ்சோண்டு சின்ன சைஸில் ஒரு துளி வெல்லம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த புளி எரிச்சலாக இருக்கும், அந்த எரிப்பெல்லாம் எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா. சில புளி எரிச்சிக்கிட்டு இருக்கும் குழம்பு, அது நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்காது. இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா எல்லாம் சுதா சமையலுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நன்றி உறவுகளே.